இன்னும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஆட்கொள்ளப்படவில்லை என்றால், இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிக்கவில்லை, நற்செய்தியை போதிப்பதே இல்லை என்றால், இயேசுவிடம் மக்களை கொண்டு வருவதைப் பற்றி உங்களுக்கு ஒரு அக்கறையும் இல்லை, யாரையுமே கொண்டு வருவதும் இல்லை. அப்படி என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. இந்த நாளில் ஒரு முடிவு எடுங்கள். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்றால், ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றி நான் பிறருக்கு அறிவிப்பேன். ஒரு சிலரையாவது இயேசுவிடம் நான் கூட்டி வருவேன் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தும் பயனில்லை. இன்றே நீங்கள் மனம் மாறுங்கள். இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, காலம் நெருங்கிவிட்டது. நாம் காலத்தின் விளிம்பிலே இருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை மிக அண்மையில் உள்ளது. வெகு சீக்கிரத்திலே நாம் அவரை சந்திக்கப் போகிறோம். அந்த நாளிலே பாவிகளும், புற இனத்தாரும் நம் ஆண்டவரோடு கூட பந்தியில் அமர்வதை நாம் பார்ப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயரிட்டு அழைக்கப்பட்ட நாம், புறம்பே தள்ளப்படுவோம். ஆனால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்று